உடையவர்கள் ஏவர் எவர்களென உளமகிழ ஆசு கவிப்பாடி. பொருள் உள்ளவர்கள் எவர் எவர் என்று தேடிச் சென்று உள்ளம் மகிழ அவர்கள் மீது ஆசு கவிகளை பாடியும், உமது புகழ் மேரு கிரியளவுமானது என உரமுமான மொழி பேசி, உமது புகழ் மேருகிரியின் அளவு போல உயர்ந்தது என்று மிக பலமான புதிமொழிகளை பேசியும், நடைபழகி மீள வறியவர்கள் நாளை நடவும் என வாடி முகம் வேறாய். நடந்து நடந்து பலனாய் போய் பழகியும் தரித்திரர்களாகவே மீண்டும்படி நாளைக்கு வா நாளைக்கு வா என்றே அவர்கள் கூற, நான் வாட்டமடைந்து முகம் வெட்கத்தாலும் துக்கத்தாலும் களை மாறி சோர்வு கொண்டு நலியும் முனமே உன் அருண ஒளிவீசு நளின இருபாதமருள்வாயே. வருந்து முன்னரே உன்னுடைய செவ்விய ஒளிவீசும் தாமரையன்ன 2 திருவடிகளையும் அருள் புரிவாயாக. விடைகொழுவு பாகர் விமலர் திரிசூலர் விகிர்தர் பரயோகர். ரிஷபவாகனத்தை உடையவர் விமலர் பரிசுத்தமானவர், முத்தலைச் சூலத்தை ஏந்தினவர் விகிர்தர் கடவுள் மேலான யோகத்தினர். நிலவோடி விளவு சிறு பூளை நகு தலையோடு 6 விட அரவு சூடும் அதிபார. நிலவுடனே விழா கூவிளம் வில்வம், சிறிய பூளைச் செடியின் பூ, பல்லொடு கூடிய கபாலம், கங்கையாறு, விஷப்பாம்பு இவைகளைச் சூடியுள்ள அதிக பாரமுள்ள சடை இறைவர் காண உமை மகிழ ஞான தளநடையிடாமுன் வருவோனே. சடைப்பெருமான் காணவும் உமாதேவி மகிழவும் ஞான தளநடை குழந்தை நடையிட்டு அவர்கள் முன்பு வருபவனே. தவமலரு நீல மலர்ச்சுனை அனாதி தனிமலை உலாவு பெருமாளே. மிகுதியாக மலரும் நீலோர்பலச்சுனையுடைய தனிமலை, அனாதி ஆதி தொடக்கமற்ற மிக பழைய தனிமலை, அல்லது அதிகமாக மலர்கின்ற நீலோர்பலம் மலரும் சுனைக்குரிய அனாதிமூர்த்தியே. தனிமலை அதனில் உலவுகின்ற பெருமாளே, வருந்தும் முன்னரே உன்னுடைய செவ்விய ஒளி வீசும் தாமரையன்ன 2 திருவடிகளையும் அருள் புரிவாயாக. முருகாசரணம். மயிலும் மயிலும் சேவலும் துணை உடையவர்கள் ஏவர் எனும் திருத்தணிகை திருப்புகழையும் பதவுரையையும் பார்த்தோம், விளக்கு உரையை பார்த்தோம். தமிழ் படித்த புலவர்களில் பலர் தமிழுக்கு தலைவனான இறைவனை பாடாமல் கேவலம் அழிகின்ற செல்வம் படைத்த மனிதர்களை பாடி திரிந்தார்கள். காமதேனுவின் பாலை
கமரில் நில வெடிப்பிலே கொட்டுவது போல அரிய தமிழை அற்பர்களிடம் கொட்டி அலைவது பாவம். இந்த அவல நிலையை குறித்து அருணகிரி சுவாமிகள் பல திருப்புகளில் பாடியது போல இந்த திருப்புகளிலும் இறங்கி கூறி அருளுகிறார். தேனை வண்டுகள் நாடி தேடி செல்வது போல புலவர்கள் பெரும் தனவந்தர்கள் எவர்கள் எவர்கள் என்று நாடி தேடி செல்வார்கள். செல்வர்கள் மனம் மகிழுமாறு அவர்களை இந்திரன் சந்திரன் என்று புகழ்ந்து பேசுவார்கள். ஆசு கவி, மதுர கவி, சித்திரகவி, விஸ்தார கவி என்று 4 கவிகளிலே விரைந்து பாடுவது ஆசு கவி எனப்படும். 4 கவி தியாகா என்பார் கந்தர் அனுபூதியிலே. ஆசு கவி முதல மொழிவன நிபுண மதுப முகுரித மௌன முகுல பரிமள நிக்கில கவிமாலை என்பார் சீர்பாத வகுப்பிலே. உமது புகழ் நேருகிரி அளவுமானது என உறவுமான மொழி பேசி என்கிறார். ஒரு காசும் கொடுக்க மனமில்லாத, அடுத்த வீட்டுக்கும் தெரியாத பரம லோகியை பார்த்து, நேர் பெரிய கொடையாடி, கொடுத்து கொடுத்து சிவந்த கையை உடையவர், அள்ளி வழங்குகின்ற வள்ளல், பரமதாத்தா, தங்களின் புகழ் மேருகிரி போல் உயர்ந்தது, மேருகிரி வரை பதவி உள்ளது என்று புகழ்ந்து கூறுவார்கள். புலவன் அகம் வாடி முகம் வெளுத்து வருத்தமுற்று தடுமாற்றம் அடைவான். ஞானசம்பந்தர் பாடுகிறார், நச்சி நீர் பிறன் கடை நடந்து செல்ல நாளையும் உச்சி வம் எனும் போதை உணர்ந்து கேட்பதன் மூலம் பிச்சர் நச்சரிவு அறை பெரிய ஜோதி தேணுவார் இச்சை செய்யும் எம்பிரார் எழிற்குள் காழி சேர்மினே. முருகப்பெருமானுடைய திருவடிகள் ஞானமே ஆகும். ஞானத்தின் ஒளி செம்மையானது, ஞான பிரகாசம் என்பார்கள். துள்ளு மத வேள்கை கனையாலே பாடலிலே வள்ளல் துழு ஞான கடலோனி என்று பாடுகிறார். தாமரை மரலில் தேன் துளிப்பது போல முருகப்பெருமானுடைய திருவடிகளிலே கருணை துளிர்க்கின்றது. கவடு கோத்தெழும் பாடலிலே கருணை கூர்ப்பன கடல்கள் ஆர்ப்பன கால்மேல் வீழேன் என்று பாடுகிறார். உலகெல்லாம் அழிந்த பொழுது அறம் ஒன்று மட்டும் அழியாது விடை வடிவாக சிவபெருமானை அடைந்தது. இறைவன் அதன் மீது ஆரோகணை தருளினார். அகில் உலகங்களையும் தாங்கும் சிவபெருமானை அறம் தாங்குகின்றது. விடை என்பது காளை. தரிப்பது என்றால் தாங்குவது. தர்மன் அறம், பாகன் செலுத்துபவன். தேர்ப்பாகன் என்ற சொல்லாட்சியாலும் உணர்க. விடையை செலுத்துபவன் விடைப்பாகன். மெய்யா விமலா வெடைப்பாகா என்பார் மணிவாசக பெருமான். விமலர், செம்புக்கும் தங்கத்துக்கும் என்ன வேற்றுமை? களிம்பு ஒன்றுதான். களிம்பு உள்ளது செம்பு, இல்லாதது தங்கம். அதுபோல சிவனுக்கும் ஜீவனுக்கும் உள்ள வேற்றுமை யாது? மலம் ஒன்றுதான். மலம் உள்ளவன் ஜீவன், மலம் இல்லாதவன் சிவன். அனாதி மலமெத்தன் ஆன்மா, அனாதி மல முத்தன் இறைவன். எனவே ஆன்மா சமணன், இறைவன் விமலன். திரிசூலர், சிவபெருமான் திருக்கரத்திலே திரிசூலம் விளங்குகிறது. அது இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்ற 3 சக்திகளை குறிக்கின்றது. சிவபெருமானை விகிருதன் என்கிறார். விகிருதன் என்றார் உயர்ந்தவர், எல்லா தேவர்களுக்கும் சிறந்தவர். சிவமூர்த்தி ஒருவரே ஆவார். அவர் தேவதேவர், மகாதேவர். அதே போல சிவபெருமான் சிறந்த யோகீஸ்வரர். பரமனே பரம யோகி என்று அப்பர் பெருமானும், மறைபாடும் பரமயோகி என்று ஞானசம்பந்தனும் கூறுகிறார்கள். அதனால் அவர் பரயோகர். பற்றிலார்க்கே வீடு அருள் பரமயோகி என்று திருவிளையாடல் புராணம். சிறு கூடைப்பூ சிவபெருமானுக்கு உகந்தது. மூணும் நெஞ்சினத்து அருந்தவன் முனிந்து எரிவிழிப்ப பூளை சூடி தன் நகையினில் எயில் பொடிந்தன போல ஆளு மைந்தர் ஆரையுதரும் சாம்பராய் அவிழ்ந்தார் கோவி கண்ட நல் வேந்தனுக்கு உரைத்தனரு வேகர் என்பது கம்பராமாயண பாடல். பூளையருக்கு மதினாக புனரளிக்கும் சிறியோனே என்பது நாள் மிகுத்த கசிவாயனும் பாடல். நகுதரை, சிவபெருமான் அநேக பிரம்மனுடைய சிரங்களில் மாலையாக அணிந்திருக்கிறார். அத்தலைகள் பல்லுடன் கூடியவை. அவை அகங்காரத்தால் கெட்டோம் என்று சிரிப்பது போல இருக்கும். நான் சிருஷ்டிக்கர்த்தா என்று எண்ணி தருப்புற்றான் பிரம்மன். அவன் தலையின் அகத்தால் கிள்ளி அருளினார் சிவபெருமான். எத்தனையோ பிரம்ம கற்பங்கள், கற்பங்கள் தோறும் அந்த பிரம்மாக்களின் சிரங்களை மாலையாக கோர்த்து அணிந்திருக்கிறார். அதை கண்டவர் அகங்காரம் கொள்ளாதிருக்கும் பொருட்டு என்பதை உணர வேண்டும். அதிபார சடை இறைவர். இறைவனுடைய சடைமுடி அப்பெருமானுடைய துறவையும் இறைத்தன்மையையும் காட்டுகிறது. ஞான தளர் நடியிடா உன் வருவோனே என்று இளையோனாகிய முருகவேள் அம்மையும் அப்பனும் கண்டுகளிக்க
அவர்கள் திருமுன் தளிர் நடையிட்டு உலாவுகின்றார். அவ்வண்ணம் தளர் நடையிடுவதால் 7 உலகங்களும் அசைகின்றன. ஆதிசேஷனுடைய 1000 பணாமுகுடங்களும் நெரு என்று நொறுங்குகின்றன. மகாமேருகிரி இடிந்து விழுகின்றது. இமய அவர்கள் தங்கள் பொன்னகரிலே குடிபுகுகின்றார்கள். அசுரர்கள் வயிற்றில் எரி புகுகிறது. இமை அவர்கள் நகரகிரை குடிபுகுத நிருதர்வையில் எரி புகுத ஒரு கற்பதி அபிஷேகம் 1000மும் 7 விலம் நெருநெற முடியவன குபடிடிய எடைய தன் நடைப்பழகி விளையாடும் கூறுவதும் சீர்வாத உப்பு பாடுகிறார். தவம் மலரும். தவம் என்றால் மிகுதி என்று பொருள். திருத்தணி மலையிலே நீலோர்பல சுனையிலே மிகுதியாக நீலோர்பல மலர்கள் மலர்கின்றன. அதனால் அந்த மலை நீலகிரி என பெயர் பெற்றது. சீர்வாத வகுப்பிலே பாடுகிறார் அல்லவா, நீலகிரி மருவு குருபதி என்ற